வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு தமிழ் திரையுலகமே ஸ்தம்பிக்க போகும் ஒரு மிகப்பெரிய மோதல் நடக்க போகுது. ஒரு பக்கம் நம்ம தளபதியோட கடைசி ஆட்டம், இன்னொரு பக்கம் எஸ்கேவோட மிரட்டலான ஃப்ரீய டிராமா. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கலும் கலந்துருக்கு. அது என்னன்னு முழுசா பார்க்கலாம் வாங்க. ஜனநாயகன் படத்தை பத்தி பார்க்கலாம். ஜனநாயகன் தளபதி 69. முதல்ல நம்ம பார்க்க போறது தளபதி 69 ஜனநாயகன். வினோத் இயக்கத்துல விஜய் சார் நடிக்கிற கடைசி படம் இது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு சாதாரண மனுஷன் அரசியல் சிஸ்டத்தை எப்படி எதிர்க்கிறான், மக்களுக்கான ஜனநாயகத்தை எப்படி நிலைநாட்டுறான். ரொம்பவே ராவாகவும் மாசாகவும் எடுக்கப்பட்டிருக்கு. அனிருத் மியூசிக்ல பாடல்கள் எல்லாம் ஏற்கனவே பட்டைய கலப்புது. கடைசி படம் அப்படிங்கறதுனால எமோஷனல் இருக்கிறதுனால ஜனவரி 9ஆம் தேதியே தியேட்டர்ல திருவிழா கோலம்தான். அடுத்து பராசக்தி. பிரம்மாண்டமும் சிக்கலும் இதுக்கு போட்டியா ஜனவரி 10ஆம் தேதி வர்றதுதான் நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி. சுதா கங்குரா இயக்கத்துல 1960களில் நடக்க ஒரு பயங்கரமான போராட்ட களம் தான் இந்த படத்தோட கதை. எஸ்கேவோட கெரியர்லேயே இது ரொம்ப சவாலான படம்னு பேசப்படுகிறது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த படத்தோட கதை தன்னுடையதுன்னு சொல்லி ஒரு உதவி இயக்குனர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாரு. நானும் இதே மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருந்தேன், இது என்னோட உழைப்புன்னு அவர் குதிச்சு இப்ப தமிழ் சினிமாவுல பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறாரு. ரிலீஸ் ஆக போற நேரத்துல இப்படி ஒரு கதை திருட்டு புகார் வந்தது படக்குழுவை ரொம்பவே அப்செட் பண்ணி இருக்குது. ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, உங்களுடைய கருத்து என்ன? இப்ப இங்க இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, இந்த கேஸ்னால சொன்ன தேதியில பராசக்தி ரிலீஸ் ஆகுமா? வழக்கமா இப்படி கேஸ் வந்தா ஒன்னும் படக்குழு பணத்தை கொடுத்து சமாதானம் பண்ணுவாங்க, இல்லைன்னா கோர்ட்ல ஆதாரத்தை காட்டி ஜெயிப்பாங்க. ஒருவேளை கோர்ட் தடை விதிச்சா படம் பிப்ரவரிக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தா ஜனவரி மாசம் முழுசும் தளபதியோட ஜனநாயகன் ராஜ்யம்தான். இந்த 2 படங்கள் மட்டும் இல்லாம ஜனவரி கடைசியில பிரதீப் ரங்கநாதனோட LIC லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வரப்போகுது. இது ஒரு ஜாலியான லவ் மூவி. அப்புறம் சூர்யாவோட 45வது படமான கருப்பு RJ பாலாஜி இயக்கத்துல பிப்ரவரி மாசம் ரிலீஸ்க்கு லைன்ல இருக்குது. ஸோ 2026 தொடக்கமே ரொம்ப அனல் பறக்க போகுது. நண்பர்களே, நீங்க தளபதியோட கடைசி படத்துக்கு வெயிட் பண்றீங்களா, இல்ல இந்த கேஸ் பிரச்சனையை முடிச்சுட்டு எஸ்கேவோட பராசக்தி வரணும்னு நினைக்கிறீங்களா? கதை திருட்டு புகாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much.